அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் விழிப்புணர்வு பதிவுகளை பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளோம். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது சீனியர் சிட்டிசன், அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஆர்டிஐ சட்டத்தில் வழங்கப்படும் சலுகை என்ன என்பது பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முக்கியமான பதிவு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எத்தனையோ சட்டங்கள் மற்றும் சலுகைகள் இருந்தாலும் நாம் அதை தேடி சென்று பார்ப்பதில்லை, தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படுவதில்லை. இப்படியான பல சலுகைகளை மத்திய மாநில அரசுகள் பல இடங்களில் வழங்குகின்றன. அது ஏனும் நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. இதில் போதிய விழிப்புணர்வு இல்லை. கூடவே பயன்படுத்தி கொள்ள தேவையற்ற தயக்கம் நம்மிடையே இருக்கிறது. இவற்றை தெரியப்படுத்தி சலுகையை பெற தூண்டவே இந்த பதிவு. மூத்த குடிமக்களுக்கு ஆர்டிஐ சட்டம் தருகின்ற சலுகை என்ன? முதலில் சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள் எனப்படுவர் யார் என்று நாம் பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் என்பவர் 60 வயது மற்றும் அதற்கு மேலான வயதுடைய இந்திய குடிமக்களுக்கு இப்பெயர் பொருந்தும். 60 வயதுக்கு மற்றும் அதற்கு மேலான வயதுடைய அனைவரும் மூத்த குடிமக்கள் என்று அழைக்கப்படுவர். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் தகவல்கள் மற்றும் ஆவண நகல்களை கேட்டு நாம் விண்ணப்பிக்கும் போது அதனை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் பிரிவு 7 உட்பிரிவு 1 கீழ் அதற்குரிய தகவல்களை வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த பிரிவு தான் இத்தனை நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து நாம் முதல் மேல்முறையீடு சம்பந்தமாக பார்க்கலாம். தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 7 உட்பிரிவு 1 கீழ் 30 நாட்களுக்குள் தகவல் வழங்கவில்லை என்றால் நாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19 உட்பிரிவு 1 கீழ் முதல் மேல்முறையீடு செய்கிறோம். அவ்வாறு பொது தகவல் அலுவலர் அவர்கள் தகவல்கள் எதையும் தரவில்லை என்றாலோ அல்லது சில தகவல்களை மட்டும் வழங்கியிருந்தாலோ அல்லது வழங்கிய தகவல்கள் முழுமையாக இல்லை என்றாலோ அல்லது தவறாக தகவல் இருந்தாலோ விண்ணப்பம் செய்து தகவல் பெற்று இருக்க வேண்டிய நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் பிரிவு 19 உட்பிரிவு 1 கீழ் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்கிறது நமக்கு. முதல் மேல்முறையீடு பெற்ற நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அதற்கு மேல்முறையீட்டு அலுவலர் பதில் வழங்க வேண்டும். அதனை 30 நாட்களுக்குள் வழங்க இயலவில்லை என்றால் 45 நாட்களுக்குள் வரை அதை நீடித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கான காரணத்தை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இரண்டாவது மேல்முறையீடு, அதாவது பிரிவு 19 உட்பிரிவு 3 கீழ் நாம் செய்யும் இரண்டாவது மேல்முறையீடு பற்றி அடுத்து பார்க்கலாம். முதல் மேல்முறையீடு செய்து 30 நாட்களுக்குள் தகவல்கள் ஏதும் வழங்கவில்லை என்றால் அதிலிருந்து 90 நாட்களுக்குள் மாநில தகவல் ஆணையத்திற்கு நாம் இரண்டாவது மேல்முறையீடு செய்ய வேண்டும். இரண்டாவது மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இத்தனை நாட்களுக்குள் தகவல் ஆணையர் பதில் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. ஆனால் மனுதாரர் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர்களுக்கு ஆர்டிஐ சட்டம் ஒரு சலுகை வழங்குகிறது. அது என்ன சலுகை? மனுதாரர் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருந்தால் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு அவர் அனுப்புகின்ற புகார் அல்லது மேல்முறையீட்டு மனுவுடன் அவரது வயதை குறிப்பிடும் சான்றுகளான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிறப்புச் சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களின் நகல்களில் ஏதாவது ஒன்றை இணைத்து விண்ணப்பித்தால் போதும். இதுதான் அவரது வயதுக்கான சான்றிதழ். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளில் சிறப்பான சலுகைகளுக்கு அவர்கள் இதை காண்பிக்க வேண்டும். மாநில தகவல் ஆணையருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 15 உட்பிரிவு 4 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி அந்த மனுக்கள் 8 வாரங்களுக்குள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த மூத்த குடிமக்களுக்கு உண்டான அந்த சலுகை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொன்னால், நாம் ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒரு இயக்கமாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ நாம் செயல்படலாம். நமது குழுவில் அல்லது அமைப்பில்
இருக்கின்ற மூத்த சிட்டிசன் அவர்களை வைத்து நாம் ஆர்டிஐ மனு பதிவு செய்து நமக்கு தேவையான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு சிறிய வயதாக இருக்கிறது, நாம் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எண்ண வேண்டாம். நம்முடன் இருக்கும் மூத்த குடிமக்களை வைத்து நாம் இதை பயன்படுத்தலாம். அல்லது நமது வீட்டில் உள்ள மூத்த குடிமக்கள், நமது தாத்தா அவங்களாம் இருப்பாங்க, அவங்க பேரில் கூட நாம் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தலாம். விரிவாக இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துங்கள். 60 நாட்களுக்குள் 2ஆம் மேல்முறையீடு சென்று பயன்பெறுங்கள். காலம் விரயம் வேண்டாம். தகவல் தெரிந்து கொண்ட நாம் இதை பயன்படுத்தி சரியான அணுகுமுறையை அணுகுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆதரவு கொடுக்கும் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனி ஒருவன், சுரேஷ், தென்காசி மாவட்டம்.